ஹாய் மக்களே, அமலேக்கியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக காரணமே இல்லாமல் யுத்தம் பண்ணாங்க. இந்த காரியத்தை யாத்ராகமம் 17 நம்ம பார்க்கலாம். அது நிமித்தமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. என்ன அப்படின்னா, காரணமே இல்லாமல் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணினது நிமித்தமாக அவனுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக இருந்ததுனால தலைமுறை தோறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து 400 வருடங்களுக்கு அப்புறமும் தேவன் அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்து சவுலுடைய காலகட்டத்தில் அன்று சொல்கிறாரு, நீ போய் அமலேக்கியர்கள் எல்லாரையும் அதம் பண்ணி எல்லாரையும் எல்லாரையும் சாகடிச்சிரு, ஒருத்தன் கூட மீதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பாருங்களேன். 400 வருஷங்களுக்கு முன்னாடி அமலேக்கியர்கள் காரணமே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்ததை இஸ்ரவேல் ஜனங்களே கூட மறந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்காக பதில் செய்கிற தேவனாய் எப்படி அழகாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் காரணமே இல்லாமல் அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்றதுக்காக தலைமுறை தோறும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ணினாரா ஆண்டவர். இன்றைக்கு ஒரு வேளை நம்ம லைஃப்ல கூட காரணமே இல்லாமல் சில காரியங்களை நமக்கு விரோதமாக செய்கிறாங்க, காரணமே இல்லாமல் நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? காரணமே இல்லாமல் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் வந்த போது தலைமுறை தோறும் கர்த்தர் அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் இருந்தது போல இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். உங்களுக்கு விரோதமாய் காரணமே இல்லாமல் எழும்புகிறவர்களை தலைமுறை தோறும் உங்களுக்காக நியாயம் விசாரிக்க ஒரு தேவன் உண்டு. ஆண்டவருடைய கரத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாய் நீங்களே ஒரு வேலை அப்படி அவங்க நடந்துக்கிட்டதை மறந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நியாயம் விசாரித்து உங்களுக்காக பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.